தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேற்றைய முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் ஒரு கட்சி தனித்து நின்று போட்டியிடுவது மிகவும் சிரமமாகும். கடந்த 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டணியுடன் திமுக கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதற்கு காரணம் திமுக ஆட்சிக்கு அந்த சமயத்தில் அதிக முன்னுரிமை இல்லை. மேலும் தலைவர் கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜர் வழியில் தமிழக மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவார் என்று நம்பிக்கையுடன் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி முழு நம்பிக்கையுடன் கூட்டணி அமைத்தார். இதன் மூலமே 2006ஆம் ஆண்டு திமுக கட்சி மாபெரும் வெற்றி பெற்றது. இதே சூழல்தான் இன்றும் தமிழகத்தில் நடைபெறுகிறது. ஒரு கட்சி தனித்து நின்று அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். தமிழகத்தில் இன்றைய சூழலில் ஒரு கட்சி கூட்டணி அமைத்து வெற்றி பெற முடியும். எந்த கட்சியும் தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலைதான் தமிழகத்தில் நிலவுகிறது என்று அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.